உலக புகழ்பெற்ற குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழா வரும் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தசரா திருவிழா குறித்து வரலாறு சொல்வது என்ன, விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் அமைந்துள்ளது முத்தாரம்மன் கோவில். மைசூரில் நடைபெறும் தசரா திருவிழாவுக்கு அடுத்தபடியாக குலசேகரன்பட்டினத்தில் நடைபெறும் தசரா திருவிழா மிகவும் பிரபலம். ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். கிபி 1251ஆம் ஆண்டு குலசேகரப்பட்டினத்தை ஆட்சி செய்த குலசேகர பாண்டியன் என்ற மன்னன் கேரள மன்னனை எதிர்த்து போரிடச் சென்றார். அப்போது அவரது கனவில் முத்தாரம்மன் தோன்றி அருளாசி வழங்கியதாகவும், போரில் வாகை சூடிய குலசேகர பாண்டியன் அம்மனின் உத்தரவுப்படி ஊரை சீர்படுத்தியதாகவும் கூறுகிறது வரலாறு. அம்மை நோயினை முத்து போட்டதாக கூறுவது மரபு. அப்படி அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களை முத்தாரம்மன் பீடத்தை சுற்றி நீர்கட்டச் செய்யும் போது அம்மை குணமாகும் என்பது ஐதீகம். தவ வலிமை மிக்க வரமுனி என்பவர் மகிஷாசுரனாக மாறிய நிலையில் அவரை அம்மன் வதம் செய்ததாக கூறுகிறது வரலாறு. அந்த நாள்தான் தசரா விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதர்மத்தினை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் அற்புத திருவிழாதான் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழா. வரமுடி என்ற கூடிய ஒரு முனிவர் அகத்திய மாமுனிவை கூட மதிக்காமல் அவர் தீய சக்தியாக சென்று ஒரு காலத்தில் அரக்கனாக மாறிவிடுகிறார். அவரை வதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கும் போது அவர் எறும்பை தலையுடன் வாழக்கூடிய ஒரு முனிவாக இருக்கக்கூடியவர். அவர் மகடாசுரன் என்று அவருக்கு பெயர். அவரை வதம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவள் தான் நம்மளுடைய அன்னை. அவர் கிட்டத்தட்ட 10 நாள் நவராத்திரி குழு இருந்து விரதம் இருந்து அவ கடைசி நாள் அந்த மகடாசுரனை வீழ்த்தும் காட்சியை நம்ம இன்றைக்கும் குலசேகரப்பட்டினத்தில் நம்ம காணலாம். குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா மொத்தம் 12 நாட்கள் நடைபெறும். 10வது நாள் விஜயதசமி தினத்தன்று மகிஷாசுரனை முத்தாரம்மன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெறும். காளி, சிவன், பார்வதி, பிரம்மா, விஷ்ணு, விநாயகர் என பல்வேறு வேடங்கள் அணிந்து ஊராகச் சென்று அம்மன் பெயரில் காணிக்கை வசூல் செய்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். ஒவ்வொரு வேடமும் ஒவ்வொரு பலனை தரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா வரும் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. சிகர நிகழ்ச்சியாக அக்டோபர் 2ஆம் தேதி நள்ளிரவு மகிஷாசுரனை அம்மன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெறுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன். நடிகர் விஜய் போல அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி அழைப்பு விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் வெற்றி திருமகன் திரைப்படம் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வாய்ப்பு கிடைத்தால் சென்னையில் உள்ள திரையுலகை சேலத்துக்கு கொண்டுவரப்போவதாக கூறினார். தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளுக்கு பஞ்சமில்லை என்றும் விஜய் ஆண்டனி தெரிவித்தார். நிறைய எத்தனையோ திறமைசாலிங்க இருக்கு. யூடியூப்ல நல்ல நல்ல கதைகள் வருது. ஷார்ட் பிலிம்ஸ் எவ்வளவு வந்துட்டு இருக்குது. அதனால கதைக்கு டேலண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டுல பஞ்சமே இல்லை. அவங்களை ரெகக்னைஸ் பண்ணி நீங்க சின்ன ரிஸ்க் எடுத்து டெஸ்ட் ஃபுட்டேஜ் மாதிரி 5 நாள் ஷூட் பண்ண வச்சு நல்லா பண்ணா வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சந்தோஷம் சார். ஆக்சுவலி இன்னும் நிறைய பேர் வரலாம். நீங்களா கூட வரலாம் சார். ஆக்சுவலா எல்லாருமே நாட்டை காப்பாற்றணும் சார். நம்ம சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த மாநில வளர்ச்சிப் பணி கூட்டத்தில் பங்கேற்ற விசிக எம்பி தொல் திருமாவளவன் தமிழகத்தில் உள்ள தனி சட்டமன்ற தொகுதிகளில் மற்ற பொது தொகுதிகளை காட்டிலும் வளர்ச்சி மிகவும் குறைவாக இருப்பதாக கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். தனி தொகுதிகளில் மிக மிக குறைவாக இருக்கிறது. அதற்கான காரணம் தெரியவில்லை. எனவே சிறப்பு கவனம் செலுத்தி தனி தொகுதிகளில் தமிழ்நாடு அரசின் அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம்.
2026 சட்டமன்ற தேர்தலுக்காக முன்கூட்டியே செமஸ்டர் தேர்வு நடத்தப்படாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உறுதியளித்துள்ளார். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய தாழ்தள பேருந்து சேவையை அமைச்சர் கோவி செழியன் தொடக்கி வைத்தார். பிறகு செமஸ்டர் தேர்வுகள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், விடுமுறை காலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தான் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் என தெரிவித்தார். செமஸ்டர் தேர்வுகளெல்லாம் பல்கலைக்கழகத்தால் வரையறுக்கப்பட்ட தேதிகள், கல்லூரி பல்கலைக்கழகம் துவங்குவதற்கு முன்பு வரையறுக்கப்பட்ட விஷயம். இது தேர்தல் ஆணையம் நன்றாக அறியும். எனவே விடுப்பு காலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான விதிமுறைகளை தான் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அந்த வகையில் தான் நடக்குமே தவிர தேர்தலுக்காக முன்னாடியே தேர்வு என்பது இல்லை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. வேலூர் அருகே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், அனகாபத்தூர், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. சென்னை திருவேற்காடு நூம்பல் சாலையில் கனமழையால் சாலையில் குளம் போல் மழை நீர் தேங்கியது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பொதட்டூர்பேட்டை, பள்ளிப்பட்டு, ஆற்காடு குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக கனமழை பெய்தது. வேலூரில் பெய்த கனமழையால் உத்தரகாவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தோளப்பள்ளி பகுதியில் தாழ்வான இடங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் மக்கள் சிரமமடைந்தனர். கும்பகோணம், திருவிடைமருதூர், பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நடவு செய்யப்பட்டுள்ள 1500 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஆசனூர் மற்றும் திம்பம் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டதாக அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்காவில் 12 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள மேம்பாட்டுப் பணிகளை அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மழைநீர் வடிகால் ஏற்கனவே தலைவர் தமிழக முதல்வர்கள் அறிவித்த அந்த திட்டம் முழுமையாக முடிந்தது. முடியாத இடங்களில் எங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் புதிதாக இப்போது மறுபடியும் அந்த வேற திட்டத்திலே அது அடுத்த திட்டமாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் நாளை முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் நாளை முதல் வரும் 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் சார்பில் பேரணி நடைபெற்றது. எழும்பூரில் நடைபெற்ற இந்த பேரணியில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம், இயக்குநர் வெற்றிமாறன், நடிகர்கள் சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் கிஃபாயா எனப்படும் பாலஸ்தீனத்தின் பாரம்பரிய தலையணியை அணிந்திருந்தனர். உலகம் முழுவதும் மக்கள் சக்தி
காசாவிலிருந்து கடந்த ஒரே மாதத்தில் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெளியேறியுள்ளதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. காசா மீதான இஸ்ரேல் படைகளின் தாக்குதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் இதனால் 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் காசாவை விட்டு வெளியேறி வருகின்றனர். வீட்டு உபயோகப் பொருட்கள், போர்வைகள், மெத்தைகள், எரிவாயு உருளைகள் ஆகியவற்றை சுமந்து கொண்டு குழந்தைகளோடு குடும்பமாக மக்கள் வெளியேறி வருகிறார்கள். இதுவரை 2.5 லட்சம் நபர்கள் காசா நகரிலிருந்து வெளியேறியுள்ளதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. பசி பட்டினி பிரச்சினை மோசமடைந்து வரும் நிலையில் தங்கள் மொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்திருப்பதால் வேறு வழியின்றி மக்கள் காசாவை விட்டு வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்தை அமல்படுத்த கோரி ஐநா பாதுகாப்பு சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா வீட்டோ அதிகாரம் மூலம் தடுத்து நிறுத்தியுள்ளது. இத்தீர்மானத்திற்கு ஐநா பாதுகாப்பு சபையில் உள்ள மீதமுள்ள 14 நாடுகளும் ஆதரவாக வாக்களித்தன. ஆனால் அமெரிக்காவோ ஹமாஸை போதுமான அளவிற்கு கண்டிக்கவில்லை என கூறி தீர்மானம் நிறைவேறாமல் தடுத்துள்ளது. காசாவில் உள்ள சூழல் பேரொழிவில் இருப்பதாக கூறப்பட்டிருப்பதோடு காசா மக்களுக்கு உதவிகள் வழங்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கவும் அத்தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் சார்பில் பேரணி நடைபெற்றது. எழும்பூரில் நடைபெற்ற இந்த பேரணியில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம், இயக்குநர் வெற்றிமாறன், நடிகர்கள் சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் கிஃபாயா எனப்படும் பாலஸ்தீனத்தின் பாரம்பரிய தலையணியை அணிந்திருந்தனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை மதியம் திருவாரூருக்கு பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார். இதற்காக காவல்துறை 26 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிபந்தனைகளின்படி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் திருவாரூர் தியாகராஜர் கோயில் தெற்கு வீதியில் முன்னேற்பாடுகளை செய்து வருகிறார்கள். குறிப்பாக காவல்துறை அறிவுறுத்தியபடி கமலாலய குளம் மற்றும் ஓடம்போக்கி ஆற்றுப்பகுதிக்கு அருகில் தடுப்பு அரண்களை அமைக்கும் பணியில் தொண்டர்கள் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் கன்சால்பேட்டை பகுதியில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியிருப்பதை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என கோரி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து நிகழ்விடத்திற்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. முன்னதாக ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் மேயர் சுஜாதா ஆகியோர் நிகல்சன் கால்வாய் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் கால்வாய்களை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஆசனூர் மற்றும் திம்பம் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கனமழையால் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்ததை கண்டித்து திருநங்கைகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் செய்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் போராட்டம் கைவிடப்பட்டது. காங்கிரஸ் நடத்தும் வாக்கு திருட்டு கையெழுத்து பரப்புரையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி அழைப்பு விடுத்துள்ளார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை உள்ளிட்ட விவகாரங்களை மையப்படுத்தி வாக்கு திருட்டு கையெழுத்து பரப்புரையை காங்கிரஸ் மேற்கொண்டு வருகிறது. இதில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள பிரியங்கா காந்தி, ஒவ்வொரு வாக்கை போன்று தற்போது நாம் போடும் ஒவ்வொரு கையெழுத்தும் முக்கியமானது என தெரிவித்துள்ளார்.
தாவேக தலைவர் விஜய் வீட்டில் மர்ம நபர் புகுந்த நிலையில் அவர் சதித்திட்டத்தில் ஈடுபட்டாரா என்பதை அறிய மோப்பனாய் உதவியோடு வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டனர். சென்னை நீலாங்கரை காசினோ டிரைவ் பகுதியில் உள்ள தாவேக தலைவர் விஜய் வீட்டில் வியாழக்கிழமையன்று நுழைந்த நபர் மொட்டை மாடியில் உட்கார்ந்திருந்ததை பாதுகாவலர்கள் கண்டனர். அதிர்ச்சியடைந்த அவர்கள் அந்த இளைஞரை பிடித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினரின் விசாரணையில் அந்த இளைஞர் மதுராந்தகத்தைச் சேர்ந்த அருண் என்பது தெரியவந்தது. மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் வேளச்சேரியில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்தது தெரியவந்தது. அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்திற்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி விடுமுறையையொட்டி சிறப்பு ரயில்கள் குறித்த அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னை சென்ட்ரல் மற்றும் கன்னியாகுமரி இடையிலான சிறப்பு ரயில் செப்டம்பர் 22, 29 மற்றும் அக்டோபர் 6, 13 ஆகிய தேதிகளில் இயக்கப்படுகிறது. இரவு 11:50 மணிக்கு சென்ட்ரலிலிருந்து புறப்பட்டு அரக்கோணம், ஜோலார்பேட்டை, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, நெல்லை வழியாக பிற்பகல் 1:20 மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடையும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று மறுமார்க்கத்தில் செப்டம்பர் 23, 30 மற்றும் அக்டோபர் 7, 14, 21 ஆகிய தேதிகளில் பிற்பகல் 3:35 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 8:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நெல்லை மற்றும் செங்கல்பட்டு இடையேயான சிறப்பு ரயில் செப்டம்பர் 26, 28 மற்றும் அக்டோபர் 3, 5, 10, 12, 17, 19, 24, 26 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மறுமார்க்கத்தில் செப்டம்பர் 26, 28 மற்றும் அக்டோபர் 3, 5, 10, 12, 17, 19, 24, 26 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆப்பிள் ஐபோன்களை வாங்க வரிசையில் அலைமோதும் கூட்டம் ஒரு புறம் இருக்க, மழை வெள்ளத்தால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு ஆப்பிளை வீதியில் கொட்டும் நிலை ஜம்மு காஷ்மீர் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. காஷ்மீரின் பொருளாதாரத்தில் தோட்டக்கலைத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இத்துறையில் சுமார் 35 லட்சம் மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணிபுரிகின்றனர். இந்தியாவின் மொத்த ஆப்பிள் உற்பத்தியில் 75 விழுக்காடு காஷ்மீரில் விளைவிக்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் சமீபத்தில் பெய்த இடைவிடாத மழையால் சேதமடைந்த தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. இதனால் ஆயிரக்கணக்கான டன் ஆப்பிள்கள் குறித்த நேரத்திற்கு அனுப்ப முடியாததால் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தேக்கமடைந்த ஆப்பிள் பழங்கள் அழுகியதால் விவசாயிகள் சாலைகளில் வீசி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு 700 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என கணிக்கப்படுகிறது. ஆப்பிள் ஐபோன் 17 விற்பனை தொடங்கியிருக்கும் நிலையில் டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய தயாரிப்பான ஐபோன் 17 மாடலை அண்மையில் அறிமுகப்படுத்தியது. இந்நிலையில் இந்தியாவில் வெள்ளிக்கிழமை முதல் ஆப்பிள் ஐபோன் 17 விற்பனை தொடங்கியது. 5.6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்ட இவ்வகை போன் நீள்வட்ட வடிவிலான கேமரா வடிவமைப்பை கொண்டது. தொடுதிரை சுமூகமாக இயங்கும் வகையில் 120 ஹெர்ட்ஸ் திறன் கொண்டது. A19 சிப்செட் மற்றும் சாம்பர் கூலிங் தொழில்நுட்பம் கொண்டது. 256 GB ஸ்டோரேஜ் கொண்ட ஐபோன் 17 விலை 82,900 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 256 GB ஸ்டோரேஜ் உடைய ஐபோன் ஏரின் விலை 1,19,900 ரூபாய். ஐபோன் 17 ப்ரோவின் விலை 1,34,900 ரூபாயாகும். 2 TB ஸ்டோரேஜ் கொண்ட ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் 2,29,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கிடையே ஐபோனை வாங்குவதற்காக பெங்களூர், டெல்லி, மும்பை நகரங்களில் உள்ள ஆப்பிள் ஸ்டோர்களில் காலை முதலே ஏராளமானோர் திரண்டனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுக்கு பிடித்தமான ஐபோன்களை வாங்கிச் சென்றனர். மும்பையின் பாந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸில் உள்ள ஆப்பிள் ஸ்டோருக்கு முன் கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டது. நீண்ட வரிசையில் காத்திருந்த வாடிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்தனர். ஒரு கட்டத்தில் கூட்டத்தினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது.